ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல கமாண்ட் லைன் மூலயமா எப்படி பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிருக்கணும். ஸோ நான் வந்து என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. இதுதான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணோம், கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா பைத்தான் ஃபைலை கால் பண்ணோம். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து பைத்தான் ஃபைலை கால் பண்ணி அது உள்ள என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு காட்டிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே எப்படி வந்து நம்ம பைத்தானை வந்து கால் பண்ணி டைரக்டா இதுலயே எப்படி நம்ம இது எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அப்படியே என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைத்தான் கோடு எழுதக்கூடிய விண்டோ வந்துடும். ஸோ இங்க பாருங்க, நமக்கு வந்து இங்க வந்து பைத்தான் கோடு எழுதலாம். இப்போ நம்ம பைத்தான் கோடு எழுத போறோம். நம்ம என்ன கோடு எழுதலாம்? இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ஃபங்க்ஷனே நான் கொடுக்குறேன் பாருங்க. பிரிண்ட் அந்த நோட் பேடுக்குள்ள நான் என்ன கொடுத்தேன், பிரிண்ட் கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தேன். இந்த சைடு நான் என்ன பண்றேன், ஹலோன்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா கோடு எழுதி, ஓகேங்களா? ஸோ இந்த கோடு எழுதிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அது உள்ள என்ன நம்ம கேட்டிருக்கோமோ அதை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நம்ம இது உள்ள என்ன கேட்குறோமோ அதை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி கொடுக்குறது தான் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனோட ஒர்க். அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல நோட் பேட்ல தனியா சேவ் பண்ணி அதுக்கப்புறம் கோடை வந்து இதுல எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து இதுலயே கோட் எழுதி இதுலயே எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோஸ்ல நமக்கு வருது. நம்ம கூடவே வந்து விண்டோஸ்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க பைத்தான் எப்ப நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களோ அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பைத்தான்லயே வந்து உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அதை எப்படி எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பைத்தான் சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அப்படி டைப் பண்ணி பாருங்க. டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து ஐடிஎல்இ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்களே நமக்கு ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு கோட் எடிட்டர். அந்த கோட் எடிட்டர்லையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா பைத்தான் கோடை எழுத முடியும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது இப்படி தான் இருக்கும். இது வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பைத்தான் கோட் எழுதிக்கலாம். ஸோ பிரிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதே கோட் உள்ள எழுதுறேன் பாருங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். எழுதுனா நமக்கு வந்து அந்த பிரிண்ட் என்ன கேட்குறாரோ அதை நமக்கு வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ பைத்தான் கோடை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா விண்டோஸோட ப்ரீ டிஃபைன்டாக வரக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவும் ரன் பண்ண முடியும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோட ப்ரீ டிஃபைன்டாக வரக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்டாலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஐடிஎல்இ இதில் வரல அப்படின்னா, இந்த மாதிரி ஐடிஎல்இ வந்து பைத்தான் எடிட்டர் வந்து வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பைத்தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டோருக்கு போயிடுங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா? இங்க போயிடுங்க. இங்க போயிட்டு பைத்தான் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ பைத்தான் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இது வரும். ஸோ அதுல எது ரீசெண்டான வெர்ஷன் இதுவோ அது பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டா வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போட்டாலே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்துடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து டிஎல்எல் மிஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஓல்டு வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கோட் எடிட்டரும் வந்துடும். எனிவே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைத்தான் கோட வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே ரன் பண்ண முடியுது, இதுலயே ரன் பண்ண முடியுது. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தான் கோட சேவ் பண்ணி வைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பேட்ல வந்து ஒரு கோடு எழுதணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளா ஒரே ஒரு சின்ன கோடு தான் எழுதணும். அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஏதாவது இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சா தான் நம்ம ஃபியூச்சர்ல வந்து நாளைக்கு 4 நாள் கழிச்சு நான் வந்து பார்க்கும்போது அதை யூஸ் பண்ண முடியும். ஆனா நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா ரன் பண்ணாலோ, இல்ல இந்த ஐடிஎல்இ மூலியமா ரன் பண்ணாலோ, நான் எழுதக்கூடிய அந்த கோட் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகி இருக்காது. இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலே அது எல்லாமே போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா நோட் பேட்ல எழுதி அந்த நோட் பேட வந்து ப்ராப்பரா கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணும்போது நமக்கு அது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சரி. இந்த வீடியோல நாம வந்து பைத்தான் கோட எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.